விண்வெளியில் 9 மாத காலமாக சிக்கி தவித்துவிட்டு தற்போது பூமிக்கு திரும்புவதற்கு முன்பாக விண்வெளியில் வைத்து எடுக்கப்பட்ட ஒரு பேட்டியில் சுனிதா வில்லியம்ஸ் அவர்களோடு சென்றிருந்த விண்வெளி வீரரான புட்ச் வில்மோர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி கூறியுள்ள இந்த காட்சிகள் உலக அளவில் தற்போது அனைவராலும் பகிரப்பட்டு வருகிறது. நீங்கள் கடந்த 9 மாத காலமாக விண்வெளியில் சிக்கி தவிக்கிறீர்கள். தற்போது இந்த வாழ்க்கை உங்களுக்கு இப்படிப்பட்ட பாடத்தை கற்றுத் தந்திருக்கிறது என்று நிருபர் ஒருவர் கேள்வி கேட்கவே உடனடியாக அதற்கு பதிலளித்த புட்ச் வில்மோர், நான் உங்களுக்கு நேர்மையாக சொல்கிறேன், தற்போது நடைபெற்ற இந்த சம்பவங்கள் என்னை மீண்டும் விசுவாசத்திற்கு நேராக திரும்பி செல்ல வைத்தது. என்னுடைய விசுவாசம் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவில் பிணைக்கப்பட்டுள்ளது. அவர் தனது திட்டங்களையும் நோக்கங்களையும் தம்முடைய மகிமைக்காக செயல்படுத்துகிறார். My feeling on all of this goes back to my faith. It's bound in my Lord and Savior Jesus Christ. He is working out His plan and His purposes for His glory throughout all of humanity, and how that plays into our lives is significant and important. அது என்னவாக இருந்தாலும் நான் அதை புரிந்து கொண்டு நிம்மதியாக இருக்கிறேன். சில காரியங்கள் நம் பார்வைக்கு நன்மையானதாகவும் சில காரியங்கள் நம் பார்வைக்கு தீமையானதாகவும் காணப்படும். ஆனால் இவை அனைத்திலும் அவர் செயல்படுகிறார். ஆனால் முடிவில் இவை அனைத்தும் அவரின் திட்டத்தின்படி நன்மையாகவே நடக்கிறது. And however that plays out, and I am content because I understand that. I understand that He's at work in all things. Some things are for the good, and things look to us to be not so good, but it's all working out for His good for those that will believe, and that's the answer. So இதையே நான் நம்புகிறேன், இதுவே என் பதில் என்று மிக தெளிவாக கூறியுள்ளார். விண்வெளியில் 9 மாதங்கள் சிக்கி தவித்த காலத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது தன்னுடைய நம்பிக்கையை வைத்திருந்த விண்வெளி வீரரான புட்ச் வில்மோரின் இந்த சாட்சி தற்போது உலக அளவில் அனைவராலும் பகிரப்பட்டு தேவனின் மகத்துவத்தை உலகிற்கு எடுத்து கூறியிருக்கிறது. இந்த அருமையான காட்சிகளை தவறாமல் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.